வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பாசிப்பயிறு பாயாசம் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் பேன் போட்டு சூடாயிடுச்சு. அரை கப் பாசிப்பயிரை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா பாயாசம் பண்ணால் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே 3 நிமிஷமாக பாசிப்பயிரை வறுத்து வாசனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பாசிப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துட்டு அது கூட 2 கப் தண்ணி, மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 6 விசில் வேக வச்சுக்கலாம். 6 விசில் வந்துருச்சு. பயிறு நல்லா மசிய வெந்திருக்கு. பயிறு முழுசாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் பாயாசம் நல்லா இருக்காது. ஒவ்வொரு பயிறுமே லைட்டாக இந்த மாதிரி விரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பயிரை தனியாக எடுத்து வச்சிடலாம். பாயசத்தில் சேர்க்குறதுக்கு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். அரை கப் பாசி பயிர் எடுத்தோம். அதுக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதில் சேர்த்துட்டு அது கூட அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ளைக்கரைசலை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட வேக வச்ச பாசி பயிரையும் சேர்த்துடலாம். இந்த பாசிப்பயிறு வெள்ளைக்கரைசலோட சேர்ந்து நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த தேங்காய் துண்டுகள் நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நெய்யிலேயே வறுத்துக்கணும். தேங்காய் துண்டுகளை நெய்யிலேயே வறுத்து பாயசத்தில் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்துக்கங்க போதும். தேங்காய் துண்டுகளோட கலர் நல்லா மாறிடுச்சு. இது கூட 10-12 போல் முந்திரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கங்க. அது கூட உலர்ந்த திராட்சை கொஞ்சம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. பாசிப்பயிறு வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து 5 நிமிஷமாக நல்லா கொதித்து வெந்துருச்சு. இது கூட வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து காய்ச்சின பால் 200 ml வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சூடான பால் தான் சேர்த்துருக்கேன். இது 2 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும் போதும். பால் சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்மளுடைய பாசிப்பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாசிப்பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்போட அவுல் சேர்த்து பாசிப்பருப்பு அவுல் பாயாசம் பண்ண போகிறோம். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை கலர் மாறாமல் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். கைவிடாமல் வறுத்துக்கணும். தீயை நிதானமாக வச்சு வறுத்துக்கணும். பாசிப்பருப்பை இந்த மாதிரி வறுத்து பாயசம் பண்ணால் தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலரும் மாறலை, நல்லா வாசனையும் வருது. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் உருகட்டும். நெய் உருகினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் துண்டுகள் நல்லா கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நெய்லேயே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துண்டுகளோட கலர் மாறினதுக்கப்புறமா அது கூட 7-8 முந்திரி, கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்லேயே 1/4 கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை சேர்த்துட்டு இந்த அவல் இந்த நெய்லேயே நல்லா வறுபடணும். அது வரையும் வறுத்துக்கலாம். இந்த அவல் நெய்லேயே நல்லா பொரிஞ்சு வரணும். நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் சிவப்பு அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு.
இந்த அளவுக்கு நெய்யிலேயே வறுத்துக்கணும். இப்போ இந்த அவளையும் எடுத்து வச்சிடலாம். 1/4 கப் அவலும் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் பொடித்த வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இந்த பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. வறுத்து வச்ச பாசிப்பருப்பை 2 தடவை கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த பாசிப்பருப்பு பாதி அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அவல் சேர்க்கணும். ஸ்டவ்வை வந்து நிதானமான தீயில் வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா தண்ணி தான் வற்றும், பாசிப்பருப்பு வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சா அவலை சேர்த்துடலாம். அவல் வேகமாக வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை இந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அவலை சேர்க்கணும். இந்த அவலும் வெந்துடும், இந்த பாசிப்பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். தண்ணி பத்தலைன்னா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு. பாசிப்பருப்பும் அவலும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெள்ளை கரைசலோடு சேர்ந்து பாசிப்பருப்பும் அவலும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஒன்று சேர்ந்து வேகட்டும். பாசிப்பருப்பில் பாயசம் பண்ணுவோம், அவல் வச்சும் பாயசம் பண்ணுவோம். இன்றைக்கி பாசிப்பருப்பையும் அவளையும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இந்த பாயசம் வித்தியாசமான சுவையில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை கரைசலோடு சேர்ந்து நல்லா 2-3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இது கூட 1/4 கப் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். அவ்வளோதான். பால் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு அவல் பாயசம் ரெடி. இந்த பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.